அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிகமான பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னா, கேள்வி கேட்டால் யாராவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட்டு, லங்ஸு, லிவர், கிட்னி அப்படிலாம் உள்ளுறுப்பாக சொல்லுவாங்க. ஆனால் மேலோட்டமாக கண்ணுக்கு தெரிய ஒரு விஷயம் இருக்குது, நம்ம தோல். நம்ம உடலில் பெரிய பரப்பளவு கொண்டது தோல் தான். இந்த தோல் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தோல் பராமரிப்புக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்னைக்கு ஒரு தீக்காயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க தோல்லாம் கருகி போயிருக்கு. அவங்களோட ஹார்ட் நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது, பிளட் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் 80% தோள்கள் கருகி போன உடனே அவங்களால வாழ முடியல, இறந்து போயிடுறாங்க. ஏன்? தோல் தான் சுவாசம். நம்ம மூக்கில் தான் சுவாசம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம தோள்கள் தான் சுவாசிக்கிறது அதிகமாக. தோள்கள் தான் கழிவுகளை வெளியே தள்ளுது, யூரின் மூலமாக, மோஷன் மூலமாக, பல்வேறு ரூபத்தில் வெளியே அனுப்புது. ஆனால் தோள்கள் மூலமாக தான் கழிவுகள் நிறைய வெளியே போகுது. அப்போ தோல் ரொம்ப முக்கியம். அந்த தோல் உள்ள அந்த ஹோல்ஸ், அதுதான் நமக்கு வென்டிலேட்டர். வென்டிலேஷனே அதுதான். அதை சுத்தமாக வச்சுக்கிறது தான் தோல் பராமரிப்பு. சுத்தமாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல சோப், பிராண்டட் சோப், ஃபாரின் சோப், அதெல்லாம் தேவையே கிடையாது. தினமும் காலையிலையும் சாயந்தரம் 2 வேளை குளிங்க. முடிஞ்சா தலைக்கு குளிங்க, இல்லைன்னா உடம்புக்கு மட்டும் 2 வேளை குளிங்க. சோப்பே போட வேணாங்க, தேய்ச்சி குளித்தாலே போதும். தோலுக்கு நல்லா தேய்க்கணும். அதான் உடல் தோலுக்கு தேவை, தேய்க்கிறது தான். நம்ம தான் ஒரு லூப்ரிகேஷனுக்காக சோப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பல்வேறு சோப்பெல்லாம் வந்துச்சு. சோப்புனால எந்த பயனுமே இல்லைங்க உண்மையாவே. அதனால தோல் பராமரிப்புக்கு நீங்க குளிச்சாலே போதும். 1. 2வது, தோலுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல பொருள் எதுன்னு தெரியுமா? வீட்டில் இருக்க சீக்காய், மூலிகைகள், பொடிகள் போட்டு அரைத்தது. 2வது, பாசிப்பயிறு. இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தோலுக்கு போடுங்க. தோல் ரொம்ப அழகா இருக்கும், மென்மையா இருக்கும். நீண்ட காலம் அதோடைய பளபளப்பு தன்மை உடல்ல இருக்கும். தோல்ல உள்ள கருப்புகள்லாம் மாறும். ஸோ அது நோய்க்காக இல்லை, தோலை நீங்க பராமரிப்ப உங்கள் கிட்னி நல்லா இருக்கும். தோள்கள், கிட்னியில் எந்த பிரச்சனை வந்தாலும் தோல்ல தெரியும். சில பேருக்கு கால் கணுக்காலில் கருப்பாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல் நோயில் கிட்னியோட ப்ராப்ளம். தோல் நோயும் இருக்கும். அப்போ எக்ஸிமா, சொரியாசிஸ் அப்படி பண்ணுற நோய்களும் கருமை நிறத்தை கொடுக்கும். அதுக்கு வைத்தியம், மருத்துவ முறைகள் இருக்குது. குளிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, வெறும் துண்டு இருக்குல்ல, ஈரத்துண்டு, அதை போட்டு உடம்புல தேய்ச்சி குளிங்க. அதுக்கு பேர் குளிர்வித்தல். பேர் தண்ணி எடுத்து ஊற்றினீங்கன்னா அதுக்கு பேர் குளித்தல். ஈரத்துண்டை போட்டு குளிஞ்சு தண்ணி இல்லாமல் முகம், கழுத்து, உடல், நெஞ்சு, கால், கை எல்லா இடத்தையும், முதுகு, அனைத்து இடத்திலையும் தேய்த்து குளித்தால் அதுக்கு பேர் குளிர்வித்தல் பாரு. அந்த குளியலை செஞ்சுட்டு நீங்கள் வெயிலில் போங்க. வெயில் ஒன்றுமே பாதிக்காது. சாதாரணமாக குளிச்சுட்டு போங்க, உங்களுக்கு உடம்புலாம் எரியும், கொஞ்ச நேரம் தான் தாக்கும். ஆனால் அந்த குளிர்வித்தல்ன்ற பயிற்சியை செஞ்சுட்டு போங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வெயில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. அடுத்து உங்களோட வியர்வையில் ஸ்மெல்லே இருக்காது, ஒரு துர்நாற்றமே இருக்காது. எப்போ உடலில் துர்நாற்றம் இருக்கோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா குளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ உடலில் துர்நாற்றம் இருக்குது, வியர்வை வாசனை வருது அப்படின்னா உங்களோட உடலில் பிளட்டில் வந்து குறைபாடு இருக்குது. நல்ல பொருள் சாப்பிடுங்க, நல்ல வெஜிடபிள் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நான்வெஜ்ஜை கம்மி பண்ணுங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ண, பர்ஃப்யூம் போட்டுக்கிறீங்க. பர்ஃப்யூம்னு அவசியமே இல்லை. நல்லா குளிங்க, நல்ல பொருள் போட்டு தேய்ச்சி குளிங்க, 2 வேளை குளிங்க, குளிர்வித்தல் பயிற்சியை பண்ணுங்க. தோல் அழகாகும், உங்கள் யூரின் ப்ராப்ளம் குறையும். எப்படி? கழிவுகள் எல்லாமே தோல் மூலமாக வெளியே போகும். தோல் மூலமாக வெளியே போகலன்னா என்ன நடக்கும்னா, அந்த கழிவுகள் கிட்னிக்கு போகும். அப்போ கிட்னிக்கு ஓவர்லோடு. அப்போ கிட்னி என்ன பண்ணும்? கஷ்டப்படும். அப்போ வியர்வை மூலமாக போகக்கூடிய கழிவுகளை நம்ம போகாமல் பவுடர் போட்டு வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி டைட்டாக ஜீன்ஸு அது மாதிரி காட்டன் இல்லாத ஆடைகளை நிறைய பயன்படுத்தும் பொழுது இந்த குறைபாடு ஏற்படும். நீங்கள் என்ன செய்யணும்? நாகரிகத்தில் போட்டுங்க. வீட்டுக்கு வந்து முதல்ல குளிங்க, நல்லா தேய்ச்சி குளிங்க, கையிலான தேய்த்து குளியுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயற்கை முறையில் செய்யப்பட்ட சோப்பு வேணால் பயன்படுத்திங்க. அதை விட பெஸ்ட்டு, துண்டை தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு குளிர்வித்தலை செஞ்சீங்கன்னா உங்கள் தோல் மிக அழகாக இருக்கும், முகம் அழகாக இருக்கும், உங்கள் தோல் நோய்கள் வெகுவாக குறையும், தோல் நோய்கள் வராது. ஆகவே குளித்தலில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை கடைபிடிச்சிங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். தோள்களே உடலில் முக்கியமான ஆரோக்கியமான உறுப்பு. நன்றி.